கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை, நாம் இருளை நீக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 13 வசனமும் 20 வசனமும் வாசித்து பார்ப்போமானா, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நீலங்கி தரித்து 20 வசனம், 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். சபை என்பதை இந்த இடத்துல குத்து விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு கிராமத்திற்கு சபை வரும்போது அந்த கிராமத்திற்கு வெளிச்சம் வருகிறதாக பொருளாக இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவும் கலிலேயா கடல் அருகே போய் ஊழியம் செய்யும்போது அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சபை என்பது வெளிச்சத்தை ஒரு கிராமத்திற்கு, ஒரு ஊருக்கு, ஒரு தேசத்திற்கு சபையானது வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிராமத்திற்கு சபை வரும்போது அந்த கிராமத்தில் இருக்கிற இருள் நீங்கி அந்த கிராமம் வெளிச்சத்தை காண்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சாட்சி தாவீதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 21 அதிகாரம் 15 20 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமானால், தாவீது 15 வசனத்தில் விடாய்த்து போனவராய், அதாவது 70 வயது நிரம்பிய தாவீது பெலிஸ்தோடு யுத்தம் பண்ணும்போது பெலிஸ்தீனின் ராட்சித மனுஷன் ஒருவன் தாவீதுக்கு பின்புறமாக வந்து தாவீதை கொல்ல வகை தேடும்போது அபிஷாய் என்பவன் தாவீதுக்கு துணையாக வந்து அந்த பெலிஸ்தனை வெட்டி சாய்த்து தாவீதை நபனை காப்பாற்றினார். அப்போது இஸ்ரவேல் மக்கள் தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, தாவீதே, நீர் யுத்தத்திற்கு வர வேண்டாம், காரணம் இஸ்ரவேலுடைய விளக்கு அணைந்து போகக்கூடாது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது தேசத்தின் விளக்காய் காணப்பட்டார், இஸ்ரவேலின் விளக்காய் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதமும் அதாவது வம்சத்தில் ஒருவனும் குடும்பத்தில் ஒருவனுமாய் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். முழு குடும்பத்தை ரட்சிக்கலை, ஒரு குடும்பத்தில் ஒரு வம்சத்தில் கர்த்தர் ஒருவரை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாக அந்த குடும்பம் முழுவதும் வெளிச்சத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே நம்மை பார்த்து வேதம் சொல்லுகிறது, நாம் மலை மேல் இருக்கிற பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம சொல்கிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நாம் விளக்காய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாத இருக்கிற குடும்பத்தில் நாம் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நாம் போகிற இடத்துல ஜனங்கள் வெளிச்சத்தை காணத்தக்கதான கிரிகளை நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஊழியத்தை நாம் செய்வோமானா, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் எங்கே போனாலும் அந்த இடம் வெளிச்சத்தை காண வேண்டும். அப்போ சபையானது எப்படி குத்து விளக்கென்று சொல்லப்படுகிறதோ, நாமும் புதிய ஏற்பாட்டின் சபைகளாக இருக்கிறோம். நாம் போகிற இடத்துல ஜனங்கள் வெளிச்சமாகி கிறிஸ்துவை காண வேண்டும். இருளாகிய பாவம், அந்தகாரம், விக்கிரக ஆராதனை விலகும் போது பிள்ளைகள் வெளிச்சத்தை காண்றாங்க. இது நிமித்தமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி தாவீதை பார்த்து நீர் இஸ்ரவேலுக்கு விளக்காய் இருக்கிறீர் என்று சொன்னார்களோ, அதே போல் கர்த்தர் நம்முடைய கிராமத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திற்கு நம்மளை கர்த்தர் விளக்காக வெளிச்சமாக வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.